ராம் சீதா சீரியலில் நாளைக்கு ஒரு தரமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கல்பனா வந்து நகை திருடி மொத்தமாக குடும்பத்துக்கு முன்னாடி சேதுராமன் கிட்ட கையும் களவுமாக மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். வெளுத்து எடுக்கிறாங்க சேதுராமன். செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீதா வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ராம் பேசிகிட்டு இருக்கான். என் மேலே உனக்கு கோவமே இல்லையா அப்படின்னு சீதா கிட்ட பேச, பாஸ் நீங்கள் ஒரு குழந்த மாதிரி பாஸ், உங்கள் மேலே எனக்கு கோவப்பட்டு இருந்தால் எனக்கு என்ன ஆக போகுது? முதல்ல நானும் அப்படி தான் கோவப்பட்டுக்கிட்டு தான் இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அப்படி கோவப்பட்டால் வந்து நிச்சயமாக உங்களை விட்டு பிரியக்கூடிய சக்தி வந்து எனக்கு இல்லை. அப்படி பிரிஞ்சால் வந்து உங்களோட இன்னசென்ட் வந்து நீங்கள் புரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறேன்? ஏதோ ஐபிஎஸ் ஆகிறதுக்கு தானே நான் தகுதி இல்லைன்னு யோசிக்கிறேன். சேச்சே, உங்களுக்கு தகுதி இல்லைன்னு யார் பாஸ் சொன்னால்? நிச்சயமாக உங்களுக்கு தகுதியெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து அனுபவம் பத்தலை, அவ்வளோதான் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, இந்த குங்குமப்பூ போட்டு குடின்னு பாலை குடிக்கிறாங்க. பாஸ் என் வயிற்றில் வந்து 2 பேர் இருக்காங்க பாஸ் அப்படின்னா, அப்போ ட்வின்ஸுங்கிறியா அப்படின்னு சொன்னேன். இல்லை பாஸ், உங்களை நான் நெஞ்சில் சுமக்கிறேன், உங்கள் அம்மாவை வந்து நான் வயிற்றில் சுமக்கிறேன் அப்படின்னோடனே, என்னை மன்னிச்சிரு சீதா, இந்த ஜென்மத்தில் இல்லை 7 ஜென்மத்துக்கு நீ தான் வந்து என்னோட ஒய்ஃபாக வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, ரூமில் வந்து கதவை சாத்திட்டு கல்பனா வந்து நகை எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து நகை எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு நகையாக ஜிம்கியை ஒட்டியானா அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து கதவை திறந்துட்டு வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து நகை எல்லாத்தையும் மூடி வைக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து சத்யாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அம்மா இதெல்லாம் உன் நகை தானே, நீ என்ன திருடிட்டா போகிற, ஏன் ஒழிச்சு வைக்கிற அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வாமா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு மடியில் வந்து படுத்துக்கிறாங்க. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. தலை வலிக்கிற மருந்து தடவை ஏன் மடியில் ஏன் படுக்கிற அப்படின்னோடனே, என்னம்மா நீ சொல்கிற, எப்போவுமே தலை வலிச்சா உன் மடியில் தானம்மா நான் ஆசையாக படுத்துக்க, தலைவலி எல்லாம் சரியாக போய்டுன்னு சொல்லுவியம்மா, இப்போ என்னன்னா டக்குன்னு தட்டி விட்டுறாங்க சத்யாவை. அம்மா நீ அம்மாவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னோடனே, பின்னென்ன நானே 1000 டென்ஷனில் இருக்கேன், நீ வந்து தேவையில்லாம மடியில் படுத்துட்டு இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசாமல் இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நீ அம்மா தானா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இவ வேற தொல்லை ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ, சந்தேகம்லாம் படுறா இவளே, நம்ம பேசாமல் அதுக்கு முன்னாடி நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடி போகிறது தான் இந்த வீட்டை விட்டு நல்லது, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம கல்பனா. அதே சமயத்தில் இங்கே வந்து சத்யா வந்து அஞ்சலி பிரியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அம்மாவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அப்படின்னோடனே, என்ன சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே, முன்னாடிலாம் அம்மாவானே இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த நான்சி வந்ததுலேருந்து ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ, சத்யா கிட்ட வந்து நீ வா சீதா, வந்து எனக்கும் அதே சந்தேகமாக தான் இருக்குது, இந்த நான்சி பேய் வந்ததுலேருந்து இம்சையாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் உனக்கு சீதா பேய் பிடிச்சிருக்கு, நீ வா அப்படின்னு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்துட்டு தலைவலிக்கு மருந்து தடவி விட்டுட்டு மடியில் சீதா வந்து படுக்க வச்சுட்டேன். உங்களை நான் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டேன், அதெல்லாம் கவலைப்படாத செல்லம், நீ நிம்மதியாக இப்போ தூங்கு அப்படின்னு சீதா மடியில் படுத்து தூங்க வைக்கிறாங்க நம்ம சத்யாவை. செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன். அடுத்தது வந்து மறுபடியும் வந்து நகை எல்லாத்தையும் வந்து தனியாக இருக்கிறப்ப வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்துட்டு, இது எல்லாத்தையும் எப்படியாவது சுட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பேக்கில் எல்லாத்தையும் அந்த கையில் வந்து அந்த ஒரு போர்வை மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு எல்லா நகையும் போட்டுட்டு எப்படி எடுத்துகிட்டு போகலான்ட்டு இப்படி திரும்புகிறாங்க. டக்குன்னு பார்த்தா சீதா வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். சீதா வந்துட்டு, இதெல்லாம் மகாலட்சுமியோட நகையாச்சு, எதுக்கு நீங்கள் எடுத்து போடுறீங்க அப்படின்னா, நான் 1000 என் இஷ்டத்துக்கு எடுத்து போடுவேன், அதை கேட்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா, எனக்கு ரைட்ஸ் இருக்கிறதுனால தான் கேட்குறேன் அப்படின்னா, எப்படி பார்த்தா இந்த எல்லா நகையும் வந்து மூத்த மருமக அர்ச்சனா எனக்கு தான் சொந்தம், உனக்கெல்லாம் கேள்வி கேட்க ரைட்ஸே கிடையாது, மகாவை அனுப்பி விட்டவ தானே நீ அப்படின்னோடனே, நீ எப்படியும் உள்ளே தானே போகிறோம், உனக்கு குண்டுமணி கூட காதில் போட்டுக்கிறதுக்கு அளவு கொடுக்க மாட்டாங்க உள்ளே அப்படின்னு திமிரா பேசினோன்னே, டக்குன்னு வந்து வந்துடுறாங்க நான்சி வந்தோடனே அவங்களும் கேள்வி கண்ணாப்பண்ணான்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் மகாலட்சுமியோட நகை, இதெல்லாம் போட்டுக்க உனக்கு உரிமையே கிடையாதுன்னா, அதை சொல்ல நீ யார் அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க நம்ம கல்பனா வந்து நான்சியை. என்ன நான் கேட்கக்கூடாதா அப்படின்னோன்னு, ஆமாம் உனக்கு நான் மகாவோட தங்கச்சி தானே, உனக்கு நீ தங்கச்சி, நான் இந்த குடும்பத்தோட மருமக, இது எல்லாம் வந்து சேதுராமனோட மெமரிஸ், மகாவோட மெமரிஸ், இதெல்லாம் எடுக்க உனக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னானே, அதுக்கு முடியுமா முடியாதான்னு நான் சொல்லணும் கூடாது, நீயும் சொல்லக்கூடாது, சேதுராமன் சொல்லணும் அப்படின்னு சொன்னான்னு, சீதா உனக்கெல்லாம் பேச ரைட்ஸ் கிடையாது கிளம்புனோன்னே, சீதா வந்து கீழே போய் சேதுராமன்கிட்ட சொல்லலான்ட்டு கிளம்பி வந்துட்டாங்க. தனியாக இருக்கிறப்ப வந்து பேசுகிறாங்க. நீ திருந்தவே மாட்டியா, எப்போ பார்த்தாலும் இப்படி இப்போ ஏராசை பிடிச்சவளாக இருக்க, ஏதாவது உன் மேலே சந்தேகம் எல்லாருக்கும் வந்துருச்சு, இப்போயே அங்கே ஆல்ரெடி ஒருத்தி சொல்லிகிட்டு இருக்கா, இங்கே இப்போ வேறு நீ இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னா, உனக்கு என்ன பொறாமை, உனக்கு நகை கிடைக்கலன்ட்டு, நீ லண்டன்காரியாக இருந்தாலும் நீயும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோடனே கீழே வந்து பேசிகிட்டு இருக்க கேப்புக்குள்ளேயே சீதா வந்து எல்லோரும் முன்னாடி போட்டு விட்டுறாங்க. நகை எல்லாத்தையும் டேபிளில் விரித்து வச்சுட்டு இவங்க எடுத்துகிட்டு போனதை கையோடு வச்சுட்டு, யாரை கேட்டு நீ சேதுராமன் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க, எப்படி நீ எந்த தைரியத்தில் நீ நகையெல்லாம் கை வச்ச அப்படின்னு கேட்குறோன்னே, சுபாஷ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் அவன் என்ன எடுத்துகிட்டு ஓடியா போயிட்டா, ஏதோ எடுத்தால் பார்த்தா அது ஒரு விஷயம்னு இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னா,
அதை எடுக்கக்கூடிய உரிமை வந்து மகாவுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே சத்யா வந்து ஒரே போட இவங்க பிஹேவியர் எல்லாமே பார்த்தா எனக்கு அம்மா மாதிரியே தெரியல அப்படின்னு அழுத்தி சொல்ல ஆரம்பித்தோன்னே, ஆமாம் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஆளாளுக்கு ஒரு சந்தேகம் வரும், அதுக்கு நான் தான் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சீதாவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நகையை எடுத்துகிட்டு போகிறத பார்த்தா எனக்கும் அப்படி தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு செல்வியும் சொல்கிறாங்க, சீதாவும் சொல்கிறாங்கன்னா, சீதா வந்து நீங்கள் அனுப்பி வச்ச தானேன்னு சீதாவை பார்த்து மகாவை சொன்னோன்னே ராம் வந்து கை தூக்கி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. தேவையில்லாமல் சீதா மேலே பழி போடுறவளை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு. நீ தானே உள்ளே வச்ச, இப்போ என்னடானா நீயே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னானே நான்சி வந்து இதுக்கு மேலே இருந்தால் இவங்க கல்பனான்னு கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு உள்ளே போகிறாங்க. அதோட பரபரப்பாக எபிசோட் சூப்பராக முடிக்கிறாங்க.